Foxstars வழங்கும் எழின்மாறன் அண்ட் விஷ்ணு விஷால் ஸ்டுடியோஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வேலன்னு வந்துட்டா வெள்ளக்காரன். எல்லாருக்கும் வணக்கம். First of all, இது என்னோட நாலாவது படம், my fourth release, but this is my first ever full-fledged press meet. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நான் வணக்கம் சொல்லணும். பிகாஸ் நான் நிறையா பேருக்கு டிஃப்ரெண்ட் இவெண்ட்ஸில் மீட் பண்ணியிருக்கேன், நிறையா பேருக்கு மீட் பண்ணலை. திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் டைம் டு மீட் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹியர் டுகெதர் லைக் திஸ். ஸோ உங்களை எல்லாரும் சப்போர்ட்டும் எனக்கு உங்களை கேரக்டர் ஸோ இவங்களை எல்லாரும் சப்போர்ட் எப்போ என் கூட என் ஃபர்ஸ்ட் படம்லேருந்தே இருந்தது. ஸோ அதுக்கு என்னோட நன்றி. கம்மிங் டு வேலன்னு வந்துட்ட வெள்ளைக்காரன், வெரி வெரி எக்ஸைட்டட். இப்போவே கோட்டு ரிலீஸ் ஆச்சு அண்ட் ஜஸ்ட் நெக்ஸ்ட் மந்த் இந்த படம் வருது. அண்ட் என் கேரக்டர் பற்றி ஆல்ரெடி சார் சொல்ல மாதிரி ஐ பிளே அ போலீஸ் ஆஃபீஸர் அண்ட் கேரக்டர் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும். வெரி சேட் தட் விஷ்ணு அண்ட் சூரியனா எல்லாருமே வந்து நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ சாரி ஃபார் தேட். படம் ஃபுல்லாக நல்லா அடி வாங்கியிருக்காங்க. ஸோ ஐம் ஸோ சாரி ஃபார் தேட் போத் ஆஃப் யூ. பட் என்னோட நன்றி டு எல்எல் சார் ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் சச் அன் அமேசிங் கேரக்டர். இவ்வளோ யூனோ ஏர்லி ஸ்டேஜில் எனக்கு நீங்கள் இவ்வளோ நம்பிக்கை வச்சு இந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் அண்ட் வெரி substance oriented ஒரு கேரக்டர் கொடுத்தீங்க. ஸோ தேங்க்யூ சார். தேங்க்ஸ் டு விஷ்ணு, மை ஹீரோ கம் மை ப்ரொடியூசர், ஃபார் பீயிங் சச் அன் அமேசிங் பர்சன். தேங்க்யூ சூரியனா, நல்லாவே சிரிச்சு வச்சிங்க எனக்கு படத்தில் ஃபுல்லாக ஷூட்டிங் பண்ணுறப்போ. ஐ நெவர் ஹேட் ஒன் சேட் மூமெண்ட். ஏன்னா படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஒன்லி சீரியஸ் ஃபேக்டர்ன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு ரொம்ப ரொம்ப சடு மாதிரி, ரொம்ப கிரம்பி மாதிரி ஒரு சீரியஸ் போலீஸ் ஆஃபீஸர் நான் தான் படத்தில். ஸோ எல்லோரும் காமெடி பண்ணுறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது டு கீப் குவாய்ட்ஸ் இருக்கக்கூடாது, எஸ்பெஷலி பீங் த பர்சன் தட் ஐ ஆம். But then yes, it's been a great joy being on board. Thank you Mahendran sir. I should really mention this. Enik sir varla, because if not for him, this wouldn't have been possible for me. So thank you Mahendran sir, thank you Disney. Thanks to the entire direction department. Ellarum rombo kashtapattaanga for my language, for you know making me understand the whole body language. And your language avlo perfect illa Tamil, because I'm still learning. So iniki ellarum scattered engiyo ukandirukanga there. Thank you Anna. And thanks to the production team, thanks to the camera department, thank you Shakti. Rombave kashtapatteenga enakku konjam alaga kaatradhukku. So thank you so much everybody. Thanks to Satya Garu for giving us such amazing songs. And 3rd June படம் ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் நம்பிக்கை இருக்குது that the movies come really well. So மூவி ஹிட் ஆகும்னு நம்பிக்கை நம்மளுக்கு இருக்குது. பட் அது வந்து மக்கள் சொல்லணும். ஸோ I'll wait for that day that எல்லா ஆடியன்ஸஸ் வந்து நம்மளுக்கு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் எல்லாரும் சப்போர்ட் நம்ம கூட இருக்கணும். ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஒரு ஆக்டராக என்னோட 10வது படம், ஒரு ப்ரொடியூசராக என்னோட மொதல் படம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த சமயத்தில் ஒரு பயமும் இருக்குது. மொதல் படத்துலேருந்து ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. நான் முதல்ல உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். சினிமாவுக்கு வந்து வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்ட்டு பயங்கர ஒரு டவுட்டில் 6 வருஷம் சுற்றினேன். இன்றைக்கி வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து ஒரு படத்தை வந்து தயாரிச்சிருக்கேன் இந்த டீமோட. அப்படிங்கிறத நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குது. ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு ஜானரில் பண்ணோன்னு என்னோடய முயற்சி. ஸோ இந்த ஜானர் வந்து ஒரு ரெகுலரான ஜானர்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இதில் புது விஷயம் வந்து காமெடி. அது எப்படின்னா சூரியனோட ட்ராக் ஒன்று வந்து புஷ்பா புருஷன் சூரி, இன்னொன்று வந்து ரோபோ சங்கரோட ட்ராக். ரெண்டுமே ஃப்ரெஷ்ஷாக ஃபஸ்ட் டைம் ஆடியன்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும். அதுதான் இதில் புது விஷயம். 3வது, நான் என்ன இப்படி பார்த்துக்கிறது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்து நான் இருப்பேன் அப்படின்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இது ஃபஸ்ட்டு எழில் சார் கதை சொல்லும்போது 45 நிமிஷம் கதை சொன்னார். சார் இந்த படம் என்னால் பண்ண முடியுமா சார் அப்படின்னா, ஏன் அப்படி கேட்குறீங்க? இல்லை சார் இவ்வளோ லவுடாலாம் எனக்கு நடிக்க வராது சார் அப்படின்னா. இல்லை நீங்கள் முண்டாஸ்பட்டியில் ஒரு நக்கலாக ஒரு சைலண்ட்டாக ஒன்று பண்ணீங்களா, அதோட கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் வெர்ஷன் தான் இது. கரெக்ட் சார், பட் எனக்கு அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணி எனக்கு கஷ்டம் சார். இல்லை நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் சார் டோட்டல் டீட்டெயில் கதை எப்போ சார் கேட்கலாம்? இல்லை நான் லைஃப்பில் இதுதான் அதிகமான டீட்டெயில்ஸ் சொன்ன கதை அப்படின்னாரு. எவ்வளோ நிமிஷம் டைம் பார்த்தா வெறும் 1/2 மணி நேரம் தான் முடிஞ்சுது. என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம்மா இது வரைக்கும் எனக்கு ஒரு 10-15 நிமிஷம் தான் கதை சொல்லுவேன், இதோட டீட்டெயிலாக என்னால் சொல்ல முடியாது அப்படின்னாரு. ஒரு சின்ன பயம் இருந்தது. அப்போ வேறு ஒரு ப்ரொடியூசர். பட் எனக்கு ஒரு நம்பிக்கை, இந்த ட்ராக் வந்து 3 கதைகள் சார் சொன்ன மாதிரி பேரலாக போகும், இது ஒரு நல்ல படமாக அமையும்னு அவருக்கு நம்பிக்கை. அண்ட் என்டையர் டீம் இங்கே இருக்காங்க.
ஒருத்தராக சொன்னால் சொல்லிகிட்டே இருக்கலாம், சாப்பிட்றதுக்கு வேறு டைம் ஆகுது. எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு சூப்பர் டீம். அண்ட் இந்த டீம் எனக்கு ஃபஸ்ட்டு படத்தில் ப்ரொடக்ஷனாக கிடச்சதுக்கு ரொம்ப எனக்கு வந்து ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு சொல்லுவேன். ஃபாக்ஸ் ஸ்டார் படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. முதல்லேருந்து அவங்களோட டச்சில் இருந்தேன். படம் பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிது. அண்ட் முக்கியமாக ஒரு 3-4 பேர்கிட்ட நான் சொல்லணும். இங்கே மகேந்திரன் சார், அவருக்கு மிகப்பெரிய நன்றி. ஒரு காட்ஃபாதராக எனக்கு இருக்கிறாரு. அண்ட் டிஸ்னி, அப்புறம் லக்ஷ்மண் என்னோடய ஃப்ரெண்ட், அண்ட் என்னோட என்டையர் டீம், தேங்க்யூ ஸோ மச். எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த படம் பார்த்து நீங்கள் சிரிச்சிங்கன்னா இந்த படத்தை பற்றி நல்லா எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். மனங்குத்தி பருவம் முடிஞ்சு தேசிங்க ராஜா வரப்போ அண்ணனுக்கு நான் நன்றி சொன்னேன். ஆனால் அந்த படத்தில் வாய்ப்பு கிடச்சா அடுத்த படத்தில் வாய்ப்பு கொடுக்குற பெரிய விஷயம். தேசிங்க ராஜாவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து இந்த இடத்துல நிற்க வச்சுருக்கேங்கண்ணே. பத்திரிக்கைக்காரங்க முன்னாடி ரொம்ப நன்றினேன்ட்டேன். வெள்ளைக்காரத்துறையிலும் அதே தான் சொன்னேன். ஆனால் தேசிங்க ராஜாவோடு விடாமல் வெள்ளைக்காரத்துறைக்கு என்னை கூப்பிட்டு வந்து இன்றைக்கி நம்ம மீடியாவுக்கு முன்னாடி நான் நிப்பாட்டிருக்கேங்கண்ணே. ரொம்ப நன்றினேன்னு சொன்னேன். வெள்ளைக்காரத்துறைக்கு அப்புறம் வேலைன்னு வந்துட்ட வெள்ளைக்கார இந்த படத்துக்கும் கூட்டி வந்து உங்கள் முன்னாடி என்னை நிற்க வச்சுருக்கீங்கண்ணே. ரொம்ப நன்றிங்கண்ணே. பொதுவாக வந்து நம்ம வெற்றி வந்து நமக்கு வந்து நம்ம மனசை பொறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மனசை பொறுத்து அந்த வெற்றி அவனை வந்து சேருவாங்க. அது எளிய அண்ணனோட மனசு தான் காரணம். நீ சரியா போச்சுப்போ நிக்கியா நிக்கல் ஏமா அந்த படித்த பிள்ளைங்க படித்த பிள்ளையில வளர்றப்ப இப்போ நான் ஏமாத்துறான். நிக்கல் கல்யாணியோ உட்காந்துருக்க கல்யாணியோ ஐயோ போச்சியா நிற்கிற கல்யாணி நிற்கிற கல்யாணி நிக்கி கல்யாணி 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 ப்ரோக்ராம் முடிஞ்சு போயிரும் போ. கல்ராணி கல்ராணி மன்றாணி உட்காரு. இப்படி தாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் சண்டாளி வீட்டிலேருந்து கிளம்புறப்ப ஆரம்பித்தா பேச்சு 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 பேசி 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 அங்கே வண்டி நிற்கலையே டோர் தந்துங்கிறது. ஹாய் சார், ஹாய் குட் மார்னிங், ஹாய் 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 சுவிஸ் சார், எனக்கு போடு சார், இது போடு அதுன்னு சார், இது சார் ஏங்க சார் நேற்று அடித்து முடித்து ரிஹர்சலுக்குள்ளே புகுந்து மானிட்டருக்குள்ளே புகுந்து அவனை குழப்பி ஒரு மணி நேரம் எடுத்து ரிஹர்சல் காணாமல் போயிடும். அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வேலைன்னு வந்த வெள்ளைக்காரன் என்னுடைய 10th மூவி. எனக்கு மாத்திரம் இல்லை, விஷ்ணுவுக்கும் 10th மூவி, மியூசிக் டைரக்டர் சத்யாவுக்கும் ஒரு 10th மூவி. இது இயற்கையாகவே அமைஞ்சது. இந்த படம் வந்து ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் கிடச்சிது. இது ஒரு ஏன்னா வித்தியாசமான ஸ்கிரிப்ட்னு நான் இது வரைக்கும் சொல்கிறதில்லை. இந்த ஸ்கிரிப்டை சொல்லலாம், ஒரு வித்தியாசமான ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 கதைகளை வந்து ஒன்றிணைச்சு பண்ண ஒரு ஸ்கிரிப்டு. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி தான் இருந்தது இது. இதுக்கு இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப நல்லா அமைஞ்சதுக்கு என்னுடைய ரைட்டர்ஸ்க்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த கதைக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து விஷ்ணு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி இப்போ விஷ்ணுவை கூப்பிட்டு கதை சொன்னேன். விஷ்ணுவுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த கதையை நம்ம கண்டிப்பாக பண்ண சார் அந்த படம் அப்படின்னாரு. அப்போ விஷ்ணு ப்ரொடியூசர் கிடையாது. அப்புறம் ஒரு சில சூழ்நிலைகள்லாம் அந்த ப்ரொடியூசரோட அந்த படம் பண்ண முடியல. அப்புறம் விஷ்ணு வந்து நானே இந்த படத்தை ப்ரொடக்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் சொன்ன விஷயங்கள்லாம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது பேக்கிங் வந்து ஃபாக்ஸில் ரிலீஸ் பண்ணலாம் சார், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னாரு. ஒரு மெச்சூர்டாக இருந்தது. ஒரு படத்தை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது ஈஸி, பட் அதை வந்து ப்ரமோட் பண்ணி கொண்டு போய் சேர்க்குறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு ரொம்ப தெரிஞ்சிருந்தது. ரொம்ப வந்து ஒரு பதஷ்டம் இல்லாமல் ஒரு விஷயத்தை பண்ணக்கூடிய ஒரு நிதானம் அவர்கிட்ட இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் ஓகே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். சூரியை பற்றி சொல்லணும்னா இது வந்து சூரியன் நானும் வந்து இது பண்ணுற வந்து ஒரு 4th மூவி. இப்போதைக்கு இந்த 5th மூவி தீபாவளியிலேருந்து சூரியன் கூட பண்ணிகிட்ருக்காப்புல. ஒரு கேரக்டரை வந்து இப்படி வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா அது வேறு மாதிரி வந்து எலிவேட் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி சூரிக்கு இருக்குது. மனகுத்தி பறையில் கூட ஒரு சின்னதாக தான் ஒரு கேரக்டர் கொடுத்தேன். அதுக்கப்புறம் அது பண்ணதை பார்த்தோன்னா அந்த கேரக்டரை மாற்றிட்டேன். நான் அப்படி மாற்றி த்ரோ அவுட்டாக வர்ற மாதிரி நான் பண்ணேன். அது தீபாவளியிலே எனக்கு தெரிஞ்சுது. கடைசியாக தான் வந்து சூரியோட ஏன்னா ஒரு பெரிய ஸ்கிரிப்ட், அதுக்குள்ள காமெடினாலும் பண்ண முடியல. ஒரு கேரக்டர், சின்ன கேரக்டர் தான், ஒரு மீன்காரன் கேரக்டர் கொடுத்துருந்தோம். அதில் வந்து அதுவும் சுசீந்திரன் தான் வச்சுக்கிட்டே சுற்றிட்டே இருப்பான். பார்த்தலாம் சுசீந்திரன் சொன்னாப்புல நல்லா பண்ணாப்புலன்னா அப்போ ஃப்ரேமில் பார்த்தேன் எக்ஸ்ட்ரா நிறைய பண்ணியிருந்தாப்புல. அப்போ சூரியகிட்ட சொன்னேன் நான், அடடா பிகினிங்லேயே உன்னை விட்டுட்டேன் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் மனங்குத்தி பறவையில் சூரிய வந்து ரொம்ப அழகாக யூஸ் பண்ணேன். எனக்கு 3 படமாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு ஜோனுன்னா வந்து சூரிய போட்டோம்னா நான் கதை பண்ணிட்டு இருந்தேன்னா என் அசிஸ்டன்ட்லாம் சூரிய கதை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இயல்பாகவே ஒரு விஷயம் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து எப்படி சூரிய வருவார்னு தெரியாது. ஸோ அந்த கேரக்டரை வந்து அவரே உள்வாங்கி ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அதை எப்படி எலிவேட் பண்ணுங்கிறதையும் சொல்லி கொடுத்துட்டு போவார்.
ஸோ அந்த வகையில் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இந்த படம் பண்ணோம். இந்த மதிய வேளையில் இங்கு வந்திருக்கின்ற பத்திரிகை நண்பர்களே, இணையதள மற்றும் வலைத்தள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனை வச்சதை விட இறங்கி அடித்தா எப்படி இருக்கும் அப்படின்னு வச்சுருக்கலாம். ஆக்சுவலாக உண்மையிலே இறங்கி கிட்டத்தட்ட 10 அடிக்கு பள்ளம் தொட்டி அவ்வளோ தூரம் கீழே உட்காந்து இறங்கி அடிச்சிருக்கோம் அந்த படம். தமிழ் சினிமாவில் காமெடி ஜானருக்கு இதுதான் பெஸ்ட் உதாரணமாக இனிமேல் சொல்லுவாங்க. அப்படி ஒரு படத்தை எங்களுடைய இயக்குனர் எழில் சார் வந்து இயக்கியிருக்காரு. அந்த படத்தை எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கோங்க சார்.